தமிழகத்தில் இருக்கின்ற இந்த அரசாங்கம் இதுவரை நானும் 67லிருந்து அரசியலை உன்னித்து கவனித்து வருவோம். இவ்வளவு மோசமான சர்வாதிகார எதேச்சாதிகார ஃபேசிஸ்ட் கவர்மெண்ட் இருந்தது இல்லை. இன்னைக்குதான் அந்த மாதிரி இருக்கு. காவல்துறையே என்னவோ கருப்பு சிறப்பு கரவேட்டி கட்டிட்ட மாதிரி செயல்பட்டு கொண்டிருக்கு. அதனாலதான் பாரதிய ஜனதா கட்சியிலையும் பலர் மீது வழக்குகள் போடப்படுகிறது. இங்க ஒரு அரசியல் கட்சி, அதில் மத்தியில் ஆளுகின்ற கட்சியினுடைய பெருங்கோட்ட மாநாட்டுக்கு திருச்சியில நாங்க கோர்ட்டுக்கு போய் தான் அனுமதி வாங்கினோம். அதே மாதிரி இந்து முன்னணி மாநாட்டுக்கு கோர்ட்டுக்கு போய் தான் அனுமதி வாங்கினோம். ஆகவே இந்த தமிழகத்தில் இருக்கின்ற இந்த எதேச்சதிகார அரசுக்கு 26 ஏப்ரலில் மக்கள் சரியான பதிலடி தருவார்கள். நம்முடைய தமிழகத்தைச் சேர்ந்த என்னுடைய நீண்ட நாள் நண்பர் திரு சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள் துணை ஜனாதிபதி தேர்தலிலே மகத்தான வெற்றி பெற்றிருக்கிறார். ஏனென்றால் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு இரு அவைகளிலும் சேர்த்து 422 உறுப்பினர்கள் இருக்கிறார்கள். ஆனால் 30 வாக்குகள் அதிகமாக பெற்று 452 வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றிருக்கிறார். எதிர்கட்சிகள் ஒரு முன்னாள் நீதிபதியாக இருந்தாலும் இடதுசாரி நக்சலிச ஆதரவாளராக இருந்தவர். அவர்கள் இத ஒரு சித்தாந்த ரீதியிலான யுத்தம் என்று சொன்னார்கள். இப்பொழுது எதிர்கட்சிகள் ஒப்புக்கொள்ள வேண்டும். சித்தாந்த யுத்தத்திலே மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் தலைமையிலான அரசியலைத்தான் மக்கள் விரும்புகிறார்கள், மக்கள் பிரதிநிதிகள் விரும்புகிறார்கள் என்று நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. திரு சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள் துணை ஜனாதிபதியாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளது. அவருக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். சிபி ராதாகிருஷ்ணன், நீங்க உதயநிதி ஸ்டாலின் சுற்றுப்பயணம் பற்றி கேட்கும் பொழுதுதான் உதயநிதி ஸ்டாலின் சுற்றுப்பயணம் போறாருன்னே தெரியுது. அந்த அளவுக்கு அது ஒரு நான் ஸ்டார்டர். தமிழகத்துல இந்த 45 மாதங்கள்ல 6700 படுகொலைகள் நடந்திருக்கு. அதே மாதிரி காவல்துறையில லாக்அப் டெத் 25 நடந்திருக்கு. சட்டம் ஒழுங்கு சீர்கேடு. மக்கள் மிகப்பெரிய எதிர்ப்பு உணர்வுகளே இருக்கிறார்கள். ஆன்டி இன்கம்பன்சி இஸ் வெரி ஹெவி. அதனால உதயநிதி சுற்றுப்பயணம் மக்களின் கோபத்தை பிரதிபலிக்கும் என்ற எனக்கு நம்பிக்கை. தாவேக பொதுச்செயலாளர் புஷி ஆனந்த் மீது தேவையில்லாத வழக்கு போலீஸார் போடுறாங்க. 2 வண்டி 3 வாகனங்களுக்கு மேல போனா தங்களை தடுக்கிறாங்கன்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. தமிழகத்தில் இருக்கின்ற இந்த அரசாங்கம் இதுவரை நானும் 67லிருந்து அரசியலை உன்னித்து கவனித்து வருவோம். இவ்வளவு மோசமான சர்வாதிகார எதேச்சாதிகார ஃபேசிஸ்ட் கவர்மெண்ட் இருந்தது இல்லை. இன்னைக்குதான் அந்த மாதிரி இருக்கு. காவல்துறையே என்னவோ கருப்பு சிறப்பு கரவேட்டி கட்டிட்ட மாதிரி செயல்பட்டு கொண்டிருக்கு. அதனாலதான் பாரதிய ஜனதா கட்சியிலையும் பலர் மீது வழக்குகள் போடப்படுகிறது. இங்க ஒரு அரசியல் கட்சி, அதில் மத்தியில் ஆளுகின்ற கட்சியினுடைய பெருங்கோட்ட மாநாட்டுக்கு திருச்சியில நாங்க கோர்ட்டுக்கு போய் தான் அனுமதி வாங்கினோம். அதே மாதிரி இந்து முன்னணி மாநாட்டுக்கு கோர்ட்டுக்கு போய் தான் அனுமதி வாங்கினோம். ஆகவே இந்த தமிழகத்தில் இருக்கின்ற இந்த எதேச்சதிகார அரசுக்கு 26 ஏப்ரலில் மக்கள் சரியான பதிலடி தருவார்கள். நயனாதானே வெளியில வந்தோம்னு சொல்லி அமமுக தலைவர் டிடிவி தினகரன் சொல்லியிருக்காங்க. நான் இதுல இப்ப அதிகமா கருத்து சொல்ல விரும்பல. ஏன்னு சொன்னா அரசியல்ல இதுதான் இறுதி முடிவு அப்படின்னு சொல்ல முடியாது. எனவே என்னை பொறுத்தவரை இன்னைக்கு இந்தியாவிலேயே நார்கட்டிக் இன்ஃபெஸ்டட் ஸ்டேட், போதைப் பொருட்கள் அதிகமாக புழங்குகின்ற முதல் மாநிலமா தமிழ்நாடு.
அதுக்கு காரணம் என்ன? முதலமைச்சருக்கு அவரோட மினிஸ்ட்ரி மீது எந்த கண்ட்ரோலும் கிடையாது. இன்றைய தினம் ஆயிரக்கணக்கான கோடிகள் கடத்துற ஜாஃபர் சாதிக்கும் திமுக காரர் தான். ஒரு பள்ளிக்கூடத்துக்கு முன்னாடி பொட்டலம் வைக்கிறவங்களும் திமுக காரங்களா இருக்காங்க. அதனால இந்த அரசாங்கம் இந்த விஷயத்துல அடுத்த தலைமுறையை அழிக்கின்ற ஒரு பணியில இறங்கி இருக்கு. அப்படி இருக்கும் பொழுது இதை தூக்கி எறிய வேண்டிய ஒரு அவசியம் இருக்கு. அது மக்கள் முடிவு செய்வாங்க. முதல்வர் சுற்றுப்பயணம் மூத்த அரசியல்வாதியா நீங்க எப்படி பாக்குறீங்க? வெளிநாடு சுற்றுப்பயணம். வெளிநாடு போயிட்டு வந்தது. அது ஏற்கனவே இது வெளிநாடு 3வது தரம் போற இப்ப இருக்காருன்னு நினைக்கிறேன்னா, போன முறை கல்ஃப் நாட்டுக்கு போயிட்டு வந்தார். அப்ப பல்லாயிரக்கணக்கான கோடி ரூபாய் மூலதனம் வரும்னு எனக்கு அதுல ஒயிட் பேப்பர் வேணும், வெள்ளை அறிக்கை இது குறித்து வேணும் அப்படின்னு நான் கேட்கிறேன். காரணம் என்னன்னா, இப்பவும் 10,000 கோடிக்கு மேல மூலதனம் எல்லாம் வரும் அப்படிங்கிறாங்க. இது வெறும் மெமரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் தானே. ரியல் இன்வெஸ்ட்மெண்ட் எப்ப வருது? போன தடவை அவர் போயிட்டு வந்ததுல ஒரு பைசா காசு கூட மூலதனம் வரல. அதனால இத இந்த அளவு மூலதனம் ஈர்ப்பதற்கு இங்கிலாந்துக்கும் ஜெர்மனிக்கும் போனோமான்னு போன வாரம் மகாராஷ்டிரா முதலமைச்சர் 34,000 கோடிக்கு உள்ளூர்ல எங்கேயும் வெளிநாட்டுக்கு போகாம எம்ஓஇ சைன் பண்ணியிருக்காரு. அப்ப அங்க மகாராஷ்டிரா முதல்வர் 34,000 கோடிக்கு செய்ய முடியும்னா இவர் வெளிநாடு போய் தான் பண்ணாருன்னா, ஏதோ இவர் வெளிநாட்டு டூர் போனார், என்ன அதுக்காக தான் மக்கள்கிட்ட உண்மையை ஒத்துக்கலாம். அதை விட்டுவிட்டு நான் என்னவோ மூலதனம் ஈர்க்கிறதுக்கு போனேன்னு வராத மூலதனத்தை இவர் என்ன ஈர்க்கிறது? அதனால இதெல்லாம் ஏதோ ஊர் சுத்தி பார்க்கணும்னு ஆசை போயிருக்காரு.